ஐயா பேருங்க? மை நேம் இஸ் நாகராஜ். இன்னொரு டைம் சொல்லுங்கள். மை நேம் இஸ் நாகராஜ். என்னுடைய பேர் நாகராஜ். நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா வீடுகளுக்கு கொடுக்குறீங்களா? என்ன வீடுகளுக்கு கொடுக்குறீங்களா பால்? வீட் சப்ளைக்கும் கொடுக்குறோங்க காலையில். சரிங்க. இது மெடிக்கல் டாக்டருக்கு கொடுக்குறது. வந்து வாங்கிட்டு போகிறாங்களா நீங்கள்? ஐயா பேர் பார்த்தீங்கன்னா நாகராஜ்னு சொல்லிட்டு மை நேம் இஸ் நாகராஜ்னு ஐயாவே சொல்லிட்டாருங்க. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆளாக கவர்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய மானியத்தின் மூலமாக ஒரு மாட்டு கொட்டாயை வந்து கட்டியிருக்காரு. நிறைய பேருக்கு தெரியாது இந்த தகவல். ஐயா வந்து இந்த தகவல் வந்து நமக்கு தெரியப்படுத்தினாரு. பசுமாடு சம்மந்தமாக, அதாவது பால் சம்மந்தமாக பல வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயாவுடைய இந்த ஒரு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதிர்வரும் நாட்களில் நீங்கள் வந்து மாட்டுப்பண்ணை அமைக்கிறதுக்கு ஐயாவுடைய இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்க போது. உள்ளே வாங்க, நம்ம கிளியராக ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பாருங்க, அதான் இயற்கையான தீவனங்க தான் கொண்டு வந்து போடுவோம் மாட்டுக்கு. பால் கறந்தாச்சுன்னு போட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பாருங்க. ராஜா பாருங்க, இவருதான் ராஜா இல்லைங்களா? பிஸ்கெட் கொடுக்கணுங்க. அதுக்கு பிஸ்கெட் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. பிஸ்கெட் தரேன்டா ராஜா, பிஸ்கெட் தரேன். வர சொல்லுது, உங்களையும் வர சொல்லுது. சரிங்க, சரி 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 ராஜா கம்மனேரு. இப்போ எல்லா பசுமாட்டுகளையும் உங்களுடைய உற்றார் உறவினர் போல தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. ஆமா இல்லைங்களா? பிஸ்கெட் கொடுத்துருங்க. அதுக்கு பிஸ்கெட் நல்லா சாப்பிடும். அது அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்தாலும் இந்த ராஜா பிஸ்கெட் அப்படின்னு உடனே வந்துடும். பாருங்க. சரி சரிங்க. மாட்டு பண்ண ஆரம்பிக்கணுங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி தோன்றுச்சு? உண்மையை சொல்கிறேங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாரி வச்சு மெட்டீரியல்ஸ் எல்லாம் பில்டிங் மெட்டீரியல் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். சரிங்க. கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் போய் ஒரு 6 லட்சம் எனக்கு லாஸ் ஆகிடும். அதாவது இயற்கையில் மழை பெஞ்சு 3 இடத்துல மாற்றுச்சாலை பாலம் கட்டும் போது மாற்றுச்சாலைன்னு போடுவோம். அதுக்கு மண்ணெல்லாம் ஒட்டி ஜல்லி பில்லு வாங்க அதுக்கு முன்னாடி அடிச்சுட்டு போயிடுச்சு. மேட்டுப்பாளையத்தில் ஒரு இடம், மத்தம்பாளையம், சின்ன மத்தம்பாளையம், பெரிய மத்தம்பாளையத்தில் ஒரு இடம். 3 இடத்துல எனக்கு பெஸ்ட். அதாவது அன்னூர் பாதையில் அன்னூர் பாத்திரம் ஒரு பள்ளம் வருது இல்லைங்க, அந்த பள்ளத்தில் மாட்டு சாலைன்னு அந்த பாலம் கட்டும்போது மாட்டு சாலைன்னு போடுவோம். சரிங்க. அதுக்கெல்லாம் மெட்டீரியல்ஸ் ஓட்டி எல்லாம் அதில் லாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் சும்மா இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு தோட்டத்துக்கு சுபைய கவுண்டர்ன்ட்டு ஒருத்தர் இருந்தார் சின்ன மத்தமலத்தில். அவர் இறந்துட்டார். அவர் தோட்டத்துக்கு போய் மம்முட்டி எடுத்துகிட்டு போனேன் களை வெட்டுறதுக்கான்னு. களையே வெட்டுவேன், நீ வளர்ந்த வாழ்க்கைக்கு களை வெட்டினா மாட்டை வச்சு உழைச்சிக்க அப்படின்னு அவர் கொடுத்தாரு. ஒரு மாடு கொடுத்தாரு? ஒரு மாடுக்கு 2 மாடு கொடுத்தாரு. 2 மாடு. இதை வச்சுக்கோ, காசெல்லாம் வேண்டாம், இதை வச்சு பொழைச்சிக்கன்னு. அப்புறம் அவர் கொடுத்த மாட்டிலேருந்து 10 மாடு உற்பத்தி பண்ணேன். அப்புறம் ஒரு மாடு அப்போவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 60,000 ரூபாய்க்கு விற்றேன். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி 60,000 ஒரு மாடு. நல்ல இந்த சைஸ். எஸ்டேட் கந்தசாமின்னு சொல்லிட்டு அங்கே பிளிச்சிக்கவுன்னு இருக்கிறாரு. அவருக்கு கொடுத்தாச்சு. அவருக்கு கொடுத்து படிக்க வச்சு குழந்தைங்களை எல்லாம் படிக்க வச்சு காப்பாற்றி மேரேஜு எல்லாமே மாடு வச்சு தான். அப்புறம் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு மாடு, ஒரு 2 மாட்டில் ஒரு மாடை விற்று 40,000 கொண்டு போய் கொடுத்தேன். அவர் எனக்கு 20,000 கொடுத்தார். அவர் 20,000 வச்சு காசு கேட்கல, இருந்தாலும் கொடுக்குறவங்க முறையில் எனக்கு கொடுத்தேங்க. அதாவது 2 மாட்டுக்கும் ஒரு மாடு இலவசம் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு. அப்புறம் அவர் சாகும்போதும் கூட சொல்லிட்டு தான் செத்தார். நான் செத்த அப்புறம் கூட ஆத்தாளையும் மகளை நீ தான் வந்து பார்க்கணும், வராமல் இருக்காதே வா அப்படின்னு போயிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் பால் கொடுத்துட்டு இருக்கிறவங்க அந்த நன்றி மறக்காமல் இருக்கீங்க. ஆமாம். மாடுகளுக்கு வந்து நீங்கள் பெயர் சூட்டி அழைக்கிற வழக்கம் வந்து உங்ககிட்ட இருக்குது. ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் சொன்னால் அது கரெக்டாக பார்க்குங்க. இப்போ இது என்ன மாடுங்க? இது கனிஷ்கா. கனிஷ்கா கனிஷ்கா மாடு. இது ஜெர்சி. ஜெர்சி பாருங்க, தொட்டு கும்பிடுங்க, அதனால் ஒன்றும் செய்யாது. பாருங்க, எல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கும். சின்ன குழந்த 7 மாத குழந்தையும் கூட அதுக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாச்சுங்க. முன்னாடி வச்சாங்க, முத்தம் கொடுத்து 7 மாத குழந்தைய பாருங்க ஆசீர்வாதம் பண்ணுது. ஆசீர்வாதம் பண்ணுறா எப்படிங்க? ஓகே. அது அறிவு இல்லைன்னா கூட கூர்மையான அறிவு வச்சுருக்குங்க. இது வந்து பாப்பு. பாப்பு பால் கறக்கும்போது கண்டிப்பாக நின்றுக்கு பார்த்தீங்களா. வேற ஆள் வந்தால் நகர்ந்துட்டு வித்துருவாங்க. அப்படி விற்க மாட்டோம், நீ விற்கிறது இல்லை. பாப்பா கமந்தரு மேவாக்தின்னு
வரக்கூடாது. ஓ மற்றவர் யாரும் இது பக்கம் பருக்கு கொடுத்து தொடக்கூடாது. தோடு கொடுத்து ஆமாம், அந்த மாதிரியெல்லாம் பழகி வச்சுருக்குங்க. இந்த பசுமாடுகளுக்கு வந்து நீங்கள் என்னென்ன வகையான தீவனங்கள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? அதாங்க இந்த பாரு, அந்த சோளத்தாட்டு அதை அறுத்து போடுவோம் பச்சையாவே. ஆ அந்த பில்லுங்க, ஆ அந்த பில்லும் போடுவோம். ஆ அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரைங்கிற மாதிரி அந்த செடி படப்படையாக இருக்குங்க, ஆ அந்த இலையும் போடுவோம். ஆ அப்புறம் சவுண்டால இலை, ஆ சவுண்டால இலை அறுத்து போட்டோம்னா ஆ. பால் கொஞ்சம் சேர்ந்து வரும். ஓ சவுண்டால இலைங்கிறது பால் அதிகமாக நிறைய டவுட்ஸ் வந்து நீங்கள் சவுண்டால் கேட்குறீங்க. சவுண்டால் தலை, இந்த தலையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பால் வந்து நிறைய சுரக்கும் அப்படிங்கிற மாதிரி உற்பத்தி ஆகும்னு ஐயா சொல்கிறாரு. இந்த டவுட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போது இதுதாங்க சவுண்டால் தலை. எது காட்டுங்க, இதுதான் சவுண்டால் தலை. ஓ கொடுங்க, நான் கொடுக்கட்டா? அங்கேயே கொடுப்போங்க, பாப்புக்கு கொடுங்க. பாப்புக்கு தான் கொடு, பாப்பு ரொம்ப மிரளுது. இல்லை கொடுங்க, சாப்பிட்டுக்கு. சரி ராஜா ராஜா கொடுங்க. கொடுத்தாலும் சரி, பாப்புக்கு கொடுத்தாலும் சரி. ராஜா அங்கே இருக்கிறா? இல்லை, அது சின்ன ராஜு. பெரிய ராஜு? பெரிய ராஜு தான் இது. இதுதான் பெரிய ராஜு. பார்த்தீங்களா, இயற்கையான மேவுங்க. இயற்கையாக வாழை சருகு இதெல்லாம் இயற்கையாக இருக்கிறது தான் அறுத்துட்டு வந்து போடுறோங்க. ஓ செயற்கையாக எதுவும் நீங்கள் பயன்படுத்துறது இல்லை? சரிக்கு வேறு அந்த சோளத்தட்டெல்லாம் போடுவோம். காட்டு பண்ணிக்கு வந்து அலாசி நாசம் பண்ணிடுச்சு. அதில் ஒரு 10-20,000 லாஸ். கொடுங்க சாப்பிட்டுக்கு, போட்டுருங்க. பிஸ்கெட் கொடுக்குறேன்னு உடனே வந்துருங்க. பால் குடிச்சிட்டு இருந்தாலும் எல்லாம் கொடுத்து பழக்கிருக்குங்க அந்த மாதிரி. அதனால் ஆமாம், அதாவது வீட்டில் ஒருத்தர் மாதிரி தான் நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி சாணி எடுக்க யாராவது வந்தால் கூட சாணி எடுக்கும்போது காசு கொடுத்துட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். எனக்கு ஓ என்கிட்ட கை காசு கொடுக்கணும், அதுக்கிட்ட காட்டணும். இதான் காசு பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்படி காட்டணுங்களா? ஆமாம், பெருமையில்லைங்க, இதெல்லாம் நம்ம செய்கிற இது கண்டிஷனில் அது பழகி வச்சிருக்குறேன். வீட்டில் ஒருத்தராக நீங்கள் பார்க்கறனால தான் இந்த மாதிரி இருக்கு. அடுத்து இந்த நீர் பார்த்தங்க தண்ணி, இந்த தண்ணி வந்து எதுக்காக பாய்ச்சலுக்காக நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க? தோட்டத்துக்கு தாங்க. தோட்டத்துக்கு தான். தோட்டத்தில் இன்னும் நீங்கள் விளைச்சலுங்க? விளைச்சல் சோளம் போட்டிருந்தோம், அதுக்கு முதல்ல வெண்டைக்காய் போட்டிருந்தோம். வெண்டைக்காய் செடி, அப்புறம் தட்டை செடி இயற்கை இந்த அளவுக்கு வருங்க. அதெல்லாம் பிடிங்க மாட்டுக்கு போடுறது. அப்படி போட்டுருவோம். கேட் வால் திருப்பி விட்டால் போதுங்க, அது தண்ணி பாயும். தண்ணி பாயும். காட்டு பண்ணிக்கு பாருங்க, அட்டகாசம் செய்யுது. எவ்வளோ நல்லா தண்ணி வருது, எவ்வளோ வேணும் வருங்க தண்ணி. பார்த்தீங்களா, சோளப்பயிறு ஓகே. அறுத்தாலும் அந்த ஈரத்துக்கு அப்படியே தளவு நல்லா உதராட்டம் நல்லா படர்ந்து வருங்க. அப்போ மறுபடியும் அறுத்து மாட்டுக்கு போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, அறுத்து போடுறது தான் இது. பூராமே போட்டிருந்தது தாங்க, காட்டு பண்ணிக்கு வந்து அலாசிடுச்சு. பால் உற்பத்தி வந்து இந்த தீவனங்களை கொடுக்கும்போது நல்லா இருக்குங்களா? ஆமாங்க. வந்து அந்த கொட்டையை பார்க்கலாங்களா ஐயா? அதாவது கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு மாட்டு கொட்டையை வந்து அமைச்சிருக்கு, கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி நம்ம அந்த மானியம் வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த தகவலை சொல்லுங்கள். நம்ம அந்த கொட்டையை பார்த்துட்டு அங்கேருந்து பேசுகிறது சரியாக வரும் நினைக்கிறேன். போட்டாத்தி தரம்ப நின்னா அவர் போட்டாத்தி தார் நோடு. ಎಲ್ಲಾರು ಕೂಸುಗಳ್ಕಾಗಿ ನೋಡ್ತೀರಿ? ಅಲ್ಲ ಹಂಗಿತ ಕೂಸುಗಳ್ತಾ. ನಿಮ್ಮ ಹೆಸರೇನ? ನನ್ನ ಹೆಸರು ಶಿವ. ಶಿವ. ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಶಿವ. ತುಂಬ ಸಂತೋಷ. ಬರೀ ನೋಡಮ್. ಒಂದೊಂದು ವಾರದಲ್ಲಿ ನೋಡಿನ ಕಂಡಕಣ ಅನ್ಕಣ. ಹಂಗೆ ಈ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಹಿಂಗಿತ್ತ ಇವರು. ಸರಿ ಸರಿ ಅಂದೇಳಿ. ಇವ್ರ ಹೆಸರೇನ? ಇದು ಚಿನ್ನಮಣಿ. ಚಿನ್ನಮಣಿಯಾ? ಇದು ಚಿನ್ನಮಣಿ. ಹಾಂ, ಅದು ಅರಿವರಿಸಿ. ಹಾಂ. ನನ್ನನ್ನು ತವರ ಮತ್ತವರ ಆಳು ಕರಿಕೊಡೋದು. ಓ, ಯಾರನ್ನ ಪುಣ್ಯರದು? ನಾನು ನನ್ನ ಮಗ 2 ಮಂದಿ ಇರ್ತ ಕರಿಬೇಕು. சரி சரி. வேற ஆள் கறிக்கூடாது. சனி விஷயம் ஆக்கியாத்து. ஓ ஐயா, இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து அந்த மாட்டு குட்டையை அமைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகம் என்னன்னா, நம்ம வந்து மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னா நமக்கு வந்து என்னென்ன மாதிரியான செலவுகள் ஏற்படும், அந்த செலவுகளுக்கு வந்து அரசுகிட்ட இருந்து ஏதாவது மானியம் கிடைக்குமாங்கிற ஒரு பதிவை வந்து நான் எதிர்நோக்கி காத்திருந்தேன். அந்த ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுங்க. நான் வந்து அரசை எதிர்பார்க்கன்னு நான் ஓலக்கொட்டாய் தான் போட்டிருந்தேங்க. சரிங்க. ஓலக்கொட்டாய் போட்டிருந்தோம். அப்புறம் ட்ரைனிங் இதில் பீரியடில் போய் ஹைதராபாத்தில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து ஹைதராபாத்தில் ஒரு 10 நாள் ட்ரைனிங் எடுத்தோம். அது 3000 ஏக்கரா இருக்குங்க கவர்மெண்ட் பூமி. எல்லா மிருகங்களும் மாடுகளும் ஆடு எல்லாமே வளர்த்துறதுக்கு உண்டானது இருக்குது. இயற்கையான தீவனங்களும் அங்கேயே அறுத்து போடலாம். அந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் எடுத்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து மாட்டு கொட்டாய் அமைக்கும்போது நான் ஓலக்கொட்டாய் தான் போட்டிருந்தேங்க ஃபஸ்ட்டு.
ஒரு 30 அடி 40 அடிக்கு 10 மாடு வச்சு கட்டுக்கும் போது வேணுமில்லைங்க. இந்த ஓலைக்கொட்டாயில் தான் அமைச்சு அதில் தான் இருந்தேன். அப்புறம் ஓலைக்கொட்டாய் போடுறதுக்கு அதை பார்த்துட்டு அதிகாரிகள்லாம் வந்து பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கொட்டாய் போட்டு கொடுத்துட்டு ஆர்டர் போட்டு கொடுத்துட்டு பிடிஎம்மா சப் பிடிஎம்மாவே வந்து அளந்து கொடுத்துட்டு போச்சுங்க. அளந்து கொடுத்து பாருங்கள், அதில் லேக்குலேஷன் போட்டிருக்கேன். சலுகைகள் வந்து வாங்கலாங்க. நிறைய சலுகைகள் இருக்குங்க விவசாயத்தில். தோட்டத்து வேலைக்கோ இல்லாட்டி இதுக்கு மாட்டுக்கொட்டாய்க்கு சாணி எடுக்கிறதுக்கு மம்முட்டி சட்டிகா இதெல்லாமே இருக்கும். எருவு தயாரிக்கிறதுக்கும் கூட அந்த பாலித்தீன் கவர் கொடுத்தாங்க, எருவு தயாரிக்கிறதுக்கு எல்லாம். அப்புறம் இந்த பஞ்சகாவியன்னு சொல்லிட்டு இந்த கோமியம் வருது இல்லைங்க, இந்த கோமியமும் பாலும் இதெல்லாம் ஒரு 5 பொருள்கள்லாம் மிக்ஸ் பண்ணி எருவுக்கு மாதிரி போட்டால் நல்லா விளையும். இயற்கையான உரம் அதான் பஞ்சகாவியம். வாழை நட்டாலும் சரிங்க, எது நட்டாலும் நல்லா தளைஞ்சு வரும், அருமையாக இருக்கும். இப்போ மாட்டுக்கொட்டை அமைக்கிறதுக்கு புதுசாக யாராவது மாட்டு பண்ண அமைக்கிறவங்க இந்த மாதிரி எங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து எங்களுக்கு நிதி உதவி தேவை அப்படின்னா அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது? அப்ளிகேஷன் பண்ணுறது வந்து கலெக்டர் இதில் மனு நீதி நாளில் திங்கக்கிழமைனா திங்கக்கிழமை கொண்டு போய் கொடுக்கணுங்க. அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க ஃபண்டு ஒதுக்கும் போது எங்களுக்கு கண்டிப்பாக வரும். இத்தனை கொட்டாய் போடலாம், இத்தனை பேருக்கு, அவங்க வசதியானவங்களா வசதி இல்லையா அப்படிங்கிறது கண்டிஷன் எல்லாம் இருக்குங்க. வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா கொட்டாய் போட்டு தந்துடுவாங்க அவங்க. நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ நம்மக்கிட்ட எத்தனை பசுமாடுகள் வச்சுருக்கீங்க? இப்போ பசுமாடுகள் இப்போ இருக்கிறது 4 மாடு தான் இருக்குங்க. 3 மாடு தான் கறவை, அப்புறம் 2 கண்ணுக்குட்டிகள் இருக்குங்க. முதல் 10 வச்சுருந்தேன். என்ன இன மாடுகள் நம்மக்கிட்ட இருக்குங்க? ஜெர்சி இருக்குங்க, நாட்டு மாடு கறவை கம்மியாக தான் வருங்க. 2 லிட்டர் 1 லிட்டர் அதுக்கு மேலே கறக்காது. இப்போ எல்லாமே ஜெர்சி தான் இருக்குது எங்கிட்ட. எவ்வளோ லிட்டர்ஸ் பால் கறக்குதுங்க? இந்த மாடு வந்து ஒரு நேரத்துக்கு 7 லிட்டர் வரும் பக்கமாக. இது இப்போ சனையாக இருக்கிறதுனால பாலெல்லாம் மடியெல்லாம் சுண்டிடுச்சு. அதே மாதிரி இந்த மாடு இப்போ ஒரு நாளைக்கு 10 லிட்டர் 12 லிட்டர் கறக்கும். சரிங்க, 12 லிட்டர் கறக்கும். ஓகே. கண்ணுக்குட்டிக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் குடிச்சிருக்கு. ஆனால் நாங்கள் எங்கேயாவது அசால்ட்டாக போனால் அது பாட்டு குடிச்சிருக்கு. இப்போ மொத்தம் ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் பால் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க இதுலேருந்து? இந்த மாட்டிலேருந்து டெய்லி ஒரு 7 லிட்டர் 8 லிட்டர் எடுப்பேங்க. அப்புறம் அந்த மாட்டில் 10 லிட்டர் எடுப்பேன். சரிங்க. அந்த மாட்டில் 6 மொத்தம் ஒரு 25 லிட்டர் 25 வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். 25 லிட்டருக்கு முடிய எடுக்கலாம். இது நீங்கள் என்ன அதாவது உற்றார் உறவினர்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லை இங்கே விற்பனைக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா? விற்பனைக்கு வீட்டு சப்ளைக்கே கொடுக்குறேங்க. அப்புறம் பால் சொசைட்டின்னு கொண்டு போய் ஊற்றிடுவோம். அதையும் நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ புதுசாக ஒரு மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறவங்க நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அட்வைஸை கேட்டு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம், நல்லா ஆரம்பிக்கலாம். அதிலிருந்து பார்த்து தீவனம் கரெக்டாக கொடுக்கணும். 2 நேரம் 3 நேரம் தண்ணி வைக்கணும். நல்லா தீவனம் போட்டால் இயற்கையானது போட்டால் இயற்கையாக நல்ல அதுக்கு தைரியம் தெம்பாக இருக்கும். இந்த பாம்போட ஒரு கதையை பற்றி சொன்னீங்க. ஆமாம், அது நம்மளுக்கும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். பாம்பு வந்து வளர்த்துன பாம்புங்க. பால் கறந்தா ஒரு பால் வந்து தண்ணி கலக்காமல் அப்படியே ஒரு டப்பால் ஊற்றி விடுறது. அது வந்து குடிச்சு பழகிடுச்சு. குடிச்சு பழகினதுனால எங்கேயும் போகல என்ற பேச்சு கரெக்டாக கேட்டு. நல்ல பாம்பு, நல்ல சாரப்பாம்பு எங்கேயும் போகாதுங்க. சாலை மேலே வந்து படுத்துக்கு ஓலைக்கொட்டையில் நைட் நேரத்தில் தூங்கும்போது என்ற பக்கத்தாலேயே படுத்துரும். உங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கும், ஒன்றும் பண்ணாது. போச்சோன்னா போயிடும், வரச்சோன்னா வந்து. இந்த வீடு கட்டும்போது அப்படிதான் இந்த ஓலைக்கொட்டாய் போட்டிருக்கும்போது அவங்க வேலைக்கு வந்தவங்க பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. பாருங்க, அதை முடிய போட்டிருந்து பாரு, அங்கே ஒரு கால் சிமெண்ட் கால் தெரியுதுங்களா? ஆமாம்மாங்க. அங்கேருந்து இது முடிய ஒரு 30 அடி 35 அடி கொட்டாய் போட்டிருந்தேன். அங்கே ஒரு கால் தெரியுதுங்களா? ஆமாம், இதெல்லாம் போட்டிருந்தேன். அதாவது ஒரு சின்ன ஒரு மாட்டு பண்ணையாக இருந்தாலும் நீங்கள் முன்னாடி கிடைச்ச அந்த அனுபவத்தை வச்சு நிறைய நீங்கள் இதில் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? ஐயா, நீங்கள் யாராவது பால் தேவைப்பட்டால் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கீங்களா? கொடுப்பேன். அதனால் கொண்டு போய் வீட்டில் கொடுத்துருவோம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க ஐயா. 63 சரிங்க 85 38 46 83. சரி, யாராவது மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும், எங்களுக்கு கொட்டகை சம்பந்தமா ஒரு சந்தேகம் இருக்குது, கொட்டகை வேணும், கொட்டாயும் போட்டு தரலாம். அதிகாரிகிட்ட நம்ம மனுநீதி நாள் அன்னைக்கு கொடுக்கணும். உங்ககிட்ட ஏதாவது சந்தேகம்னா ஃபோன் பண்ணி கேட்கலாங்களா? நிறைய பேர் கூப்பிடுவாங்க ஐயா, அதுக்காக கேட்குறேன். கால் பண்ணலாமா இல்லை உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? கால் பண்ணலாங்க, சொல்லி ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லிடணும். இல்லை ஃபோன் பண்ணுவாங்க, உங்களுக்கு நிறைய ஃபோன் வரும். நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த பதிவே நான் போட்டுடுறேன். சரி, போடலாங்களா? போடலாம். 63 86 38 46 83 என்ற செல் நம்பர். சரிங்க.
உங்களோட பொன்னான நேரத்தில் நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்கய்யா. மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யதார்த்தமாக அப்படியே பாதையில் போயிட்டு இருக்கும்போதே ஐயாவை பார்த்தோம். சந்திச்சோன்னே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனமகிழ்ச்சியை வந்து அவர் ஏற்படுத்தினார். ஏன்னா வந்து வீட்டில் வந்து ஒரு உறுப்பினர் போல பசுமாடுகளையும் விலங்குகளையும் அவர் வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காருங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மாட்டு கொட்டகைக்கு வந்து எப்படி வந்து மானியம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இங்கே வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த ஒரு பதிவு வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.